திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அண்ணாமலையார் கோயிலில் நடைபெறும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முதல் நாளான இன்றிரவு உற்சவத்தில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மன் வெள்ளி அதிகார நந்தி வாகனத்திலும் பராசக்தி அம்மன் அன்ன வாகனத்திலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனை செய்து கோயிலின் 4 மாட வீதியை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் முதல் நாளான இன்றிரவு உற்சவத்தில் விநாயகர், முருகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு அண்ணாமலையார் கோயிலின் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் இராஜ கோபுரம் முன்பு உள்ள 16 கால் மண்டபத்தில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மன் வெள்ளி அதிகார நந்தி வாகனத்திலும் பராசக்தி அம்மன் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். முதலில் மூஷிக வாகனத்தில் விநாயகர், 2வது மயில் வாகனத்தில் முருகர், 3வதாக வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மன், 4வதாக வெள்ளி மயில் வாகனத்தில் பராசக்தி அம்மன், 5வதாக சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக கோயிலின் 4 மாட வீதியை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர்.